இப்போ நம்ம பார்க்க போகிறது டாடா பஞ்ச் காடல் 2026 உள்ள காரு இப்படி தான் இருக்கும். அவுட் லுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இன்டீரியர் லுக்கு அதை காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கஸ்டமர்கிட்ட போயிருந்தேன். அங்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே காரை ரிவ்யூ பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். டாடா பஞ்சுக்கு அதுனா பேக்கில் இப்படி தான் இருக்கும், சைடில் இப்படி தான் இருக்கும், முன்னாடி இப்படி தான் இருக்கும், முன்னாடி இப்படி தான் இருக்கும், டயர் நாலு தான் இருக்கும், அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. இதுதான் கண்ணாடி லைட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கீழே வந்துடும், ஹெட்லைட்டு மேலே வந்துடும், கீழே வந்துடும். சாரி, அதுக்கப்புறம் உள்ளே பேசுகிறதுனா மிச்சதெல்லாம் கேளுங்க. நன்றி, வணக்கம். டாடா பஞ்ச் உள்ளே பார்க்க போகிறோம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா டோரில் என்ன இருக்கும்னா கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், வேறு எது இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா சுவிச்சஸ் இருக்கும், அதாவது கண்ணாடி முன்னாடி பின்னாடி, அதாவது ஃப்ரெண்டு ஏற்றி இறக்குறதுக்கு வரும். உங்களுக்குலாம் ஸ்பீக்கர் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கலாம். அடுத்து உள்ளே போவோம். உள்ளே செருப்பு கழட்டிகிட்டே போவோம். உள்ளே போய்ட்டு பேசுகிறேன், கதவை சாத்திக்கும். இப்போ உள்ளே இன்டீரியர் காருக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா இழுத்துக்கிறேன். இப்போ காருக்குள்ளே வந்தாச்சா. இப்போ ஸ்டேரிங் இருக்கும். அது எல்லா கார்லேயுமே இருக்கிறது தான், இந்த காரில் எல்லா கார்லேயுமே இருக்கும். அதனால் ஸ்டேரிங் வந்துடும். ஸ்டேரிங் லுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேஃப் இப்படி வருமா, ஹார்ன் வந்துடும் ஃபஸ்ட்டு. இது என்னென்னு தெரியும், வைப்பரு. இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டோட பீம் ஏற்றி இறக்குறது வந்துடும். டிஸ்பிளே, அது டிஸ்பிளே போட்டு காட்டுறேன். அடுத்து ஏசி இங்கே வந்துடும். பேக்கில் இங்கே இருந்தால் போகும், பேக் ஏசி. டச்சு ஸ்க்ரீன் வந்துடும், புரியுங்களா. டச்சு ஸ்க்ரீன் வந்துடும். இந்த இடத்துல கண்ணாடி வந்துடும். இங்கே ஒரு லைட் வரும். இது வெயில் உள்ளேருந்து வருமில்ல, அந்த இது வர்றது கண்ணாடி. இது எஃப்எம்முக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அது டிசைன் நான் சொல்லுவேன், ஆனால் மற்றபடி எனக்கு எதுவும் தெரில. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் ஏசி. எங்கே போகணும் அப்படின்னு ஃபேன் வந்துடும். இது ஏசி சுவிட்ச் அமுக்குனா இது ஏசி எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம், ஹீட்ரு வேணும் வச்சுக்கலாம். இது வெளில வர்ற காற்று அந்த இதுக்கான சுவிட்சஸ் தான் வச்சுருக்காங்க. மற்ற கார்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, இதில் சுவிட்சு. இது கியர் பார்த்தீங்கன்னா தெரியுதா, கியரு சேஃபான கியரு. ஹேண்ட் பிரேக் வந்துடும். இதுதான் உள்ள இன்டீரியருக்குள்ளே இருக்கும். அடுத்து அப்படியே பேக் போனீங்க அப்படின்னா பேக் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 3 பேர் உட்காந்துக்கலாம். பேக்கில் அந்த பக்கம் இடம் இருக்காது, இதில் தான் 4 பேர் உட்காந்துக்கலாம். பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆள் இல்லாமல் 4 பேர் உட்காந்துக்கலாம். இதுதான் இருக்கும். சீட்டு சுருக்கி வச்சுருக்கேன். பேக் டோரில் என்ன வரும்னா கண்ணாடி இறக்கி எடுத்துகிட்டு வரணும். பேக்கில் கைப்பிடி வந்துடும். மற்றபடி ஃப்ரெண்டில் அதே மாதிரி கை வச்சுக்கிறது வரும். ஸ்பீக்கரு கை பிடிச்சிக்கிறது, வாட்டர் கேன் ஹோல்டர் வந்துடும். இது பூட் ஸ்பேஸ், பூட் பின்னாடி. இது முன்னாடி உள்ள இது ஸ்பேஸில் இதெல்லாம் வந்துடும். இது என்னமோ பிடிங்கி வச்சுருக்காங்க. இது எதுக்கும் உள்ளது போல். நேற்று இது போனச்சில் மேட்டு இதெல்லாம் போட்டுருக்கு. அதுக்கு விஜோபாலை பண்ணி விட்ருக்கா. அவ்வளோதான். இதான் உள்ள இன்டீரியரு. அவுட்டோர் காட்டிட்டேன், இன்டீரியர் காட்டிட்டேன். இது டாட்டா பஞ்ச் மாடலு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. எல்லாமே காட்டிட்டேண்ணே. கீழே மேட்டு போட்டிருக்கு. சரி, ஆன் பண்ணி காட்டல தயவுசெய்து. இந்த ஒரு நிமிஷம், வண்டி ஆன் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத காட்டிடுவோம். கியரில் இல்லை, கேன் பிரேக்கில் இருக்குது. சாவி சொருகணுன்னே இங்கே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. டச்சு ஸ்க்ரீன் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி மேப் போட்டுக்கலாம், ப்ளூடூத்து எல்லா கனெக்டிவிட்டிஸுமே வந்துடும். காரோட இதில் எல்லாமே வந்துடுதா. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டேரிங் லாக் ஆகிடுச்சு. சரி, ரைட். இங்கே அப்படியே வச்சு பாருங்கள். கார் ஸ்டார்ட் ஆனால் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஃபேன் ஓடுது. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோ. ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்ண முடியாதா? லாங் ப்ரெஸ்ஸில். சரி, ஓகே. இதான் ஸ்க்ரீன் வந்துருச்சா. டச் ஸ்க்ரீன் வந்துடும், எல்லாமே வந்துடும். கார் போட்டு காப்பிட்டேன். ஓட்டுறது நான் 100 ஸ்பீடில் போயிருப்பேன். அதையும் நான் காட்டுறேன். இது டாட்டா பஞ்சோட ஃபுல் ரிவ்யூ போட்டாச்சு. இது ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பாய். இது இந்த கஸ்டமர் ரேட்டில் உட்காந்து போட்டுருக்கேன். சரி, ஓகே, பாய். டாட்டா பஞ்ச் ரிவ்யூ போட்டாச்சு. தேங்க்யூ, வணக்கம்.